compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிரதர் வணக்கம், உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க? என் பேர் அனீஃப் முகமது. நாங்கள் இங்கே வில்லியாத்தில் இருக்கோம். எப்படி போச்சு இன்னைக்கு ஆதவர்ஜுனா தலைமையில நோன்பு துறத்தல்? அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் அந்த நோன்பு துறந்த டைமில் அவர் இல்லை, அதுக்கப்புறம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வருவார். நோன்பு முடிஞ்சோடனே தான் வந்தார். வந்தது அவரை பார்க்கணுன்றது ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் எல்லா முஸ்லீம்கள் தோழர்களும் என்ன சொல்ல விரும்பிக்கிறேன்னா, டிவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, நம்ம இஸ்லாமில் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, இந்த சரக்கு விற்கிறவங்களையும் கஞ்சா விற்கிறவங்களையும் அவங்கள ஆதரிக்கணுன்றது எங்களுக்கு அவசியமே கிடையாது. அது ஹராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியல. நம்ம இதை கல்பில் வச்சுக்கணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். இவர் செய்ய மாட்டார். அவங்க குடும்பத்தை விஷயத்தை வச்சு இவங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ அவங்க குடும்பத்து விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா அது நல்லா இருக்காது. அது ரொம்ப அசிங்கமாக போயிடும். அது தேவையிடு. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், என் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா யோசிங்க. ஜெயலலிதா அம்மா 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் இருந்தாங்க, சரிங்களா? அம்மா புடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது டிஎம்கே எப்படி தோற்றுச்சு? ஊழல் பண்ணாங்க, நிறைய தவறுக்கு செஞ்சாங்க. அதனால் அம்மா வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமாக அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. இறந்த உடனே எடப்பாடி என்ன பண்ணார், பிஜேபி பேச்சு கேட்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த குழந்தைங்கள அப்பாவும் பிள்ளையும் இது பண்ணாங்க. ஒரு பெண்ணை ரேப் பண்ணுது. இதெல்லாம் நடந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். நானே போன டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். போடும்போது சீமானுக்கும் அதே போல் ஓட்டு அது ஏன் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, வேறு யாருமே கிடையாது. ஏடிஎம்கேக்கு வேறு வழி இல்லை. இவங்க பிஜேபி உள்ளே வந்துட்டாங்க. இவங்களுக்கு நம்ம ஓட்டே போடக்கூடாது, மோடி பேச்சு கேட்டு நம்மளை ரொம்ப இது பண்ணுவார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், டிஎம்கேக்கு போட்டோம். அந்த டிஎம்கேக்கு போடும்போது சில ஓட்டுங்கள்லாம் நாம் தமிழருக்கும் வந்துச்சு. அதனால தான் 36 லட்சம் ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இதே டிவிக்கு அந்த இடத்துல இருந்ததுனாக்கா அவங்க ஓட்டே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு என்னன்றது தெரியும் பாருங்க, புரியுதுங்களா? இதை நீங்கள் இந்த மக்கள் பார்ப்பாங்க. விஜயை ஆதரிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், 5 வருஷம் ஆளட்டும். அவர் சரியில்லைன்னு சொன்னாக்கா அடுத்த வருஷம் நீ மாற்று. எலெக்ஷன் அடுத்த வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் செய்கிறாரு செய்யலைன்றது அதுக்கப்புறம் அவர் செய்ய மாட்டார் சொன்னாக்கா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. அது இப்போது நான் உங்களை நான் சொல்கிறேன், ஆளை பார்த்தேன்னே இவரெல்லாம் அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டார். ஆனால் அதுலேருந்து மீண்டு செஞ்சு காட்டுறான் பாருங்கள், அவன் தான் திறமையானவன். அது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, முஸ்லீம்கள் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதெல்லாம் விஷயம் சொன்னேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேல 800 கோடி ஊழல் பண்ணார் செந்தில் பாலாஜி. அதே போல் இவர் KN நேரு கேஸ் போயிட்டுருக்கு, 1020 கோடின்றாங்க. இப்போது செந்தில் பாலாஜி இவ்வளோ கோடி ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நம்ம தளபதி எப்படி போனார், கெத்தாக போனார். கெத்தாக சிபிஐலேருந்து கெத்தாக வந்தார். இப்போ என்னன்னு புதுசாக நான் இப்போ பார்த்துருந்தேன், வீடியோ பார்த்துருக்கேன். ஷூட்டிங்காக கரூர் சம்பவத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த 41 பேர் உயிர் போயிருக்கு. இப்போ தான் தெரிஞ்சது அது அரசியல் சினிமா எடுக்கிறாங்க. ஏன் இத்தனை வருஷமாக இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இது ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிபிஐ ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரே நம்பிக்கை, அவர் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சுட்டு அவர் செய்யலைன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நீ யாருக்கு போடணுமோ அதுக்கப்புறம் போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், வேண்டிக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை. உங்க நிகழ்ச்சி இன்னைக்கு மாலை எப்படி நடந்திருக்கு? ஆதவர்ஜுனா முன்னிலையில் நடந்திருக்கு. நல்லபடியாக இருந்துச்சு. நல்லபடியாக நல்லா மரியாதை பண்ணி நல்லா பேசினாரு. நல்லபடியாக நல்லா ஆட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம இஸ்லாமியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும், மாற்றம் ஒன்றும் நம்மளுக்கு கொஞ்சம். ஆதவர்ஜுனா உங்க தொகுதியில் நிற்கிறாரு, என்ன லெவலில் இருக்கு, எப்படி அவரை ஜெயிக்க வைக்க போறீங்க? நல்லபடியாக வரும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நல்லா ஒரு இது பண்ணுவாருன்னு ஆண்டவன் கைடு தான். கண்டிப்பாக வரணுன்ற ஒரு இதுதான். நம்ம முஸ்லீம்கள்லாம் நல்லா ஒத்துமையாக இருக்கணும். நம்ம முஸ்லீமில் எல்லாம் கிறிஸ்டின்லாம் அந்த இது கூட நம்ம இந்தியாவில் படுத்திருக்கோம். ஆமாம், அதை ஒரு ஆசை தான் பார்த்து நம்ம எதுவுமே இது பண்ணல. இப்போ வில்லிவாக்கம் இல்லை சென்னை இல்லை குறிப்பாக வில்லிவாக்கம் அப்படின்னாலே டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா, அதை மீறி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிவிக்கு அதை எப்படி பிரேக் பண்ண போகுது? மக்களோட கையில தான் சார். மக்களோட இதுல சோ எல்லாருக்கும் ஒரு மாற்றம் விரும்புறாங்க. கண்டிப்பா மாற்றம் வரணும் தான் எதிர்பார்க்கிறோம். அதாவது விஜய் ரொம்ப கண்டிப்பா பார்க்கணும்ல. இருந்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டாங்க. இவர் பார்க்கறதுனா கண்டிப்பா அந்த மாற்றத்தை உண்டாக்கி தான் காமிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் தான விஜய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அவ்வளவு நம்பிக்கை எதுக்கு நம்பிக்கைனா எதுலுமே இல்லை. நம்ம ஒரு கொள்கையா இருக்கிறோம். எல்லாமே ஒரு இதுதான் நம்மளுக்கு இருக்குது. பார்க்கலாம் என்னதான் ஒரு மாற்றங்கள் இருக்கணும்ல. இல்ல ஆமா, இது நந்து கூட சொல்றாருல, ஒரு நான் கான்ஃபிடன்ஸா ஒரு இது வரேன்னு, அந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க, ஏதோ சொல்றாங்க. அந்த ஒரு இது நம்மளுக்கு சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் முன்னாடி வந்துடல. ஆனால் இவர் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே
எல்லாத்தையும் உடச்சி தாண்டி வந்துட்டு இருக்காரு. எல்லாம் இது பண்ணி வராரு, நல்லா செய்வார். அவருக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடியை தாண்டி வந்துட்டு இருக்காரு. அப்போ வரணுன்ற மாற்றம் வந்து கண்டிப்பா இருக்கு. நெருக்கடிகளா இருக்கட்டும், விமர்சனங்களா இருக்கட்டும், இப்ப இதை கூட வந்து இஸ்லாமியர்களை சந்திக்கிறது கூட ஓட்டுக்காக பண்றாருலாம் விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி எல்லாரும் தான் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. இவருன்னு இல்லை, எல்லா கட்சிக்காரும் பண்றாங்க. இந்த நேரத்துக்கு பண்றாங்க. ஆனா அதுக்கான நேரம், அந்த மாற்றம் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு மாற்றம் அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியை வந்து நம்ம மேல கொண்டு போறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. மே 4ஆம் தேதி என்ன முடிவு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா விசில் தான், விசில் தான். தளபதி. அக்கா வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? திருமங்கலம் ஷீஜா. எங்களுக்கு விஜய் வரணும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? தாவேகா சார்பா ஒரு நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, விஜய் எதனால விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு என்னென்னா இப்போ எல்லாமே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நாங்கன்னு எல்லாமே எல்லாம் மொத்தமாக ஒன்றா கூடி பண்ணுறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான். இப்போ இஸ்லாமியர்களோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ டிவிகே விஜய் வராரு, என்ன லெவலில் பார்க்குறீங்க விஜய் வந்து ஒரு பார்க்குறோம், நல்ல ஒரு இதில் வரணும்னு. ஆமாம், பார்க்குறோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தான் வரணுன்ற ஒரு எங்களுக்கு எய்ம். ஒரு முதல் இதுலயே சாத்தியமாமா? ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, 2-3 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. ஆனா இத்தனை ஒரு 50 வருஷமா இருந்த பெரிய கட்சிகளை பீட் பண்ணி எப்படி விஜய் வர போறாங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எல்லாரும் ஒன்று கூடி அது இது பண்ணோம். ஓகே, இப்போ விஜய் வந்து சமீபத்துல இஸ்லாமியர்களை சந்திச்சு அவங்களோட நோம்பு திறந்தாரு. இப்போ டிவிகே இதெல்லாமே வாக்குக்காக பண்றாரு, ஓட்டுக்காக தான் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லை அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இல்லை. இது வந்து எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்லதாக ஒரு இது பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான். அதுக்காக தான் பண்ணுறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி என்ன முடிவு எதிர்பார்க்கலாம்? எனக்கு ஒரு நல்லதாக ஒரு முடிவு நான் எதிர்பார்க்குறேன், உண்மையாகவே. ஆமாம் 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 ஆமாம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் ஃபாத்திமா, வில்லிவாக்கத்துலேருந்து. வில்லிவாக்கத்துலேருந்து வரீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து டிவிகே சார்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்களோட சேர்ந்து நோம்பு திறந்திருக்காரு. எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது இந்த ஈவினிங்? நல்லா இருந்துச்சு. டிவிகேலேருந்து வந்தது நல்லா இருந்துச்சு. லைக் விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். எதனால விஜய் ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அம்மாவால். எதனால என்ன அப்படி என்ன அம்மா பண்ணாங்க விஜய் பிடிக்கும்? பழகிடுச்சு, அவ்வளோதான். வயசுலேருந்து விஜய் பாலிடிக்ஸ்லாம் நிற்கிறாரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, எப்படி பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதி விஜய் எப்படி இருக்கிறாரு? ஆக்டராக பார்த்துருப்பீங்க இத்தனை வருஷமா, பொலிட்டிஷியனாக பார்க்குறீங்களா? நல்லா தான் இருக்காரு. லைக் அவர் பாயிண்ட் அகெயின்ஸ்டாக டிபேட் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் பார்க்கலாம், எலெக்ஷன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா இந்த தடவை சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி? எதிர்கட்சியாவது வருவார் ப்ரோ. ஓகே, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். எதனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்? வந்த உடனே என்ன இத்தனை வருஷமா 2 கட்சிகள் பெரிய கட்சிகள் இருக்கும்போது இப்போதான் வந்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் 1.5-2 வருஷம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அவங்க பேசுவாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. வில்லிவாக்கம் தொகுதி ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு, ஆனா கொஞ்சம் வில்லிவாக்கம் தொகுதி ஆதவ அர்ஜுனா நிற்கிறாரு. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு கல நிலவரம்? இல்லை, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வருவார். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா கூட்டணி வச்சுக்கிறாங்க. கூட்டணி வச்சுக்கிறப்போ நம்ம விஜய் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க. அது ஒன்று. யாரோட காசும் அவர் வாங்காமல் அவர் சம்பாதிச்ச காசை விற்று செலவு பண்ணிட்டு இருக்காரு. மற்ற கட்சியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வாங்கின காசை தான் வந்து மக்களுக்கு தராங்களே தவிர்த்து அவங்க உழைச்ச காசோ அவங்க சொத்து யாரும் விற்கல. சொத்தை தான் எல்லாம் பெருக்கிறாங்களே தவிர்த்து சொத்து யாருமே விற்கல. ஆனால் விஜய் இப்போ கூட வடப்பள்ளில விற்றுருக்காரு, விற்று செலவு பண்ணுறாரு. எனக்கு அப்துல்லாம் தெரில. ஜெயிப்பாங்க கண்டிப்பாக, இன்ஷால்லா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். டிவிக்கே ஜெயிக்கும். எல்லா கட்சியும் எல்லா மக்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்னென்னா, அவங்களுக்கு டிவிக்கு ஓட்டு போடுங்க. நம்ம பெண் பிள்ளைகள் 2 வயசு குழந்தைகிட்ட என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல. அது எனக்கு அதனால் அது நியூஸில் போடல, அந்த நியூஸில் எதுவுமே போடல. நீங்களே பார்த்தீங்க இல்லையா? அது பெருசான ஒன்று அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மீடியா தான் போட்டுட்ருக்கு. இப்போ விஜய் வந்து த்ரிஷா கூட போயிட்டாரு, அது கூட போயிட்டாருன்னு எல்லா நியூஸில் போட்டிங்களே. நான் கேட்குறேன், இதே +2 படித்த பொண்ணு தூத்துக்குடியில் இது பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் ஏன் போடல? போட்டாங்க. எப்போ போட்டாங்க? கொஞ்சம் பெருசானோன்னு தான் அதுக்கப்புறமே போடுறாங்க. அப்போ இதில் என்ன தெரியுது? இது முக்கியமாக சொல்லலாம். நினச்சேன் செந்தில் பாலாஜி 800 கோடி ஊழல் பண்ணார். 800 கோடி ஊழல் பண்ணனா உன்னை நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் ஒரு மானஸ்தனாக இருந்தால் நீ என் கட்சிக்கு தேவையில்லப்பா, நீ போய் இவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்கேன்ட்டு நீ சொல்லிடக்கூடாது, எடுத்துக்கணுமா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு நம்பிக்கை வந்துருக்கணுமா இல்லையா மக்களுக்கு? நீ எங்கே அவனை வெளியே அனுப்பிச்சாக்கா நம்மளே எங்கே போட்டு ஊற்றுற போகிறான்னு சொல்லிட்டு நீ அவனை வந்து வெளியே அனுப்பாமல் இருக்கிற. கரெக்டா?
செந்தில் பாலாஜி அப்புறம் KN நேரு 1020 கோடி ஊழல் சொன்னாங்க. எவ்வளோ பணம், இந்த பணம்னா நம்ம மக்கள் பணம். இந்த பணமே மக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா எவன் யாருக்கு வச்சு ஆட்சிக்கு வைப்பார்? அவர் பாட்டு படத்தில் நடிக்க போகிறாரு. டிஎம்கே நீங்கள் ஆட்சி நடத்த நேர்க்கலாம். 2 சீட்டு கொடுத்துருக்காங்களா முஸ்லீம்களுக்கு? போதுமா? அது எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ முஸ்லீம்கள் வெறும் அந்த பணத்துக்காக கோடியாக பணத்தை கொட்டுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாம் அவங்களுக்காக கூலி கொடுப்பான். இந்த 2 சீட்டுக்காக போயிட்டு அவன் டிஎம்கேல போயிட்டு நின்று இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வெக்கமாக இருக்குது எனக்கு. தப்பு செய்கிறப்பா, நீ தப்பு செய்கிறேன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறதா மனுஷன். தப்பு செய்கிறவன வாப்பா, அவன்கிட்ட பணம் வருது அதனால் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா அது என்னோட இது ஒரு கேவலமாக இல்லையா? அது நீ பண்ணிருக்கணும், வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அவனை நீ அனுப்பிச்சிருந்தான்னு சொன்னாக்கா நீ ஒரு மனுஷன். நீயும் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் எங்கே அவனை அனுப்ப போகிற? அதனால் கரூர் சம்பவம் சிபிஐ போயின்னு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து டிவிகேக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக தான் போகுமே தவிர டிஎம்கேக்கு அது ஆபத்தாக தான் போகும் சொல்லி. நல்லா பேசுங்க.